நண்பர்களே வணக்கம். கொத்தனார் ஜிம்ல நாள் 37. இவங்களுக்கு எதுக்குடா ஆளுன்னு தான் கேட்க தோணுது. ஏன்னா இவங்களுக்கு காதல் பறவைன்னு பேர் வச்சாலும் தான் வச்சாங்க. ஒன்லி காதல் மட்டும் தான் பண்றாங்க. இவங்க எப்ப குடும்பம் நடத்தி எப்ப முட்டை போட போறாங்கன்னு தெரியல. இவங்களால தினமும் கடையில நான் 4 முட்டை வாங்கி தோசை விட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இவங்க முட்டை போட்டாங்கன்னா எனக்கு அந்த செலவாச்சும் குறையும். கேடுகட்ட நேரத்துல பிறந்தவமா அந்த சண்டாள. பிறகு காலை உணவுக்கு மருதாணி சட்னி வச்சு 4 தோசை நாக்கிலே படாம சாப்பிட்டுட்டு மூஞ்சி கேரு மூக்கு கரெல்லாம் பண்ணிட்டு மதிய உணவுக்கு கோழி வாங்குறதுக்காக வெளில கிளம்பியாச்சு. அப்புறமா கடைக்கு வந்ததும் கோழியை பிடிக்கிறேன்னு கூண்டுக்குள்ள சிக்கிக்கிட்டேன். சிக்கினாலும் பரவாயில்லன்னு சிக்கனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததும் கொஞ்ச நேரம் பயிற்சி. இனிமேல் தினமும் மத்தியானம் காலிஸ்தானி கத்துக்கிற முயற்சியும் சாயங்காலம் கொத்தனார் ஜிம் உடற்பயிற்சியும் பண்ணலான்னு இருக்கேன். அதனால இப்ப கொஞ்சம் தொங்குதல் முடித்துட்டு மதிய உணவுக்கு அப்புறம் போய் தூங்குதல். பிறகு சாயங்காலமே எந்திரிச்சு உடற்பயிற்சி பண்றதுக்கு மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். இன்னைக்கு முதுகுக்கு தான் உடற்பயிற்சி. ஒரு 3-4 உடற்பயிற்சி போட்டு கொஞ்ச நேரம் போசிங் பண்ணி பார்த்துட்டு இன்னைக்கு உடற்பயிற்சியை முடிச்சாச்சு. பிறகு தம்பிங்களோட கடைக்கு போயிட்டு பாலும் பால் பிஸ்கட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு குறிப்பு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் சாப்பிட்டேன். அப்புறமா நம்ம முதலே சொன்னபடி நம்ம காதல் பறவை முட்டை போடாத காரணத்தால் வழக்கம் போல கடையிலே முட்டையை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு உறக்கத்தை போட்டேன். உறுதியாக நண்பர்களே, நாளைக்கு சந்திக்கலாம்.